ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, நம்ம செவ்வாய்க்கிழமையோட விலாக் தான். செவ்வாய்க்கிழமை ஏகாதசியும் வந்ததுனால ரொம்ப விசேஷமாக இருந்ததுங்க. காலையில் நேரமாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாமி ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம சோமவார விரதம் கும்பிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கும்பிடலான்னு. இந்த பால் பார்த்திங்கன்னா, நான் துளசி செடிக்கு தாங்க ஊற்றுவேன். நேற்று அந்த விளக்கு எதிர்பாராமல் கிடச்சிது. அது சோமவார விரத டைமில் கிடச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த சங்கில் இருக்கிற நீர் பார்த்திங்கன்னா, நான் வாசப்படிக்கு தாங்க தெளிப்பேன். வாசப்படிக்கு அதே மாதிரி தெளித்து விட்டுறலாம். காலையில் நேரமாக 5:30 மணிக்கெல்லாம் வாசப்படியில் விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு நான் 8:30 மணி போல் தான் பொறுமையாக சாமி ரூமுக்கு வருவேங்க. வில்வ மாலையும் அப்படித்தாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். நைட்டு தானே போட்டேன்னு. பஞ்ச பாத்திரத்தில் இன்றைக்கி ஏகாதசி, கண்டிப்பாக நீர் மாற்றணும். கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் துளசி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதில் தண்ணி மாற்றிக்கோங்க. பஞ்ச பாத்திரம் வைக்கிறவங்க டெய்லியும் மாற்றணும், இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. சாமி பூலாம் பார்த்திங்கன்னா நானே கட்டி போட்டுருவேன். பெருமாளுக்கு துளசி மாலையும், ஐயப்பனுக்கும் துளசி மாலை கட்டி தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விளக்கும் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளி செவ்வாய்னாலே நான் எல்லா விளக்கும் ஏற்றுவேங்க. மற்ற நாள் காமாட்சி தீபமும் முருகருக்கு மட்டும் தீபம் 2 தீபம் ஏற்றிக்குவேன். இந்த மாதிரி கிழமைங்கள்லாம் 5 விளக்கும் ஏற்றுவேங்க. வாசப்படியில் ஏற்றுற விளக்கோடு சேர்த்து 7 விளக்குன்னு நான் கணக்கு பண்ணிக்குவேன். முருகருக்கு சட்கோண தீபம் சாயந்தரமாக ஏற்றிக்கலான்னு. வாராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றுனா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் வாராகி அம்மனுக்கு சிகப்பு திரி போட்டு தான் விளக்கு ஏற்றுவேன். சங்கு அப்படித்தாங்க. சங்கு பார்த்திங்கன்னா சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் துளசி போட்டு ₹1 காசு போட்டு அதை வைங்க. எப்பவும் அப்படி தான் வைக்கணும். இப்போ எல்லா படத்துக்கும் சாம்பிராணி காமிக்கலாம். இந்த ஸ்டெப் ரேக் வீடியோவுக்கு நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நெய் தீபம் தாங்க காட்டுறேன். ஏகாதசி அன்றைக்கி பெருமாளுக்கு நெய் தீபம் வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நம்ம ஃபுல்லாக காட்டுற தீபத்தில் நெய் தீபம் காமிச்சிக்கலாம். நெய் தீபம் தான் காமிச்சிட்ருக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சாமி கும்பிட்றோம், அது பூ போடுறோம், இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது பூஜை ரூம் நீட்டாக வச்சுக்கோங்க. பளிச்சுன்னு க்ளீனாக வச்சுக்கோங்க. தூசு படிஞ்சிட்டோ இல்லை சாமி படங்க மேலெல்லாம் நம்ம சாம்பிராணி கற்பூரெல்லாம் ஏற்றும்போது கண்டிப்பாக தூசு படியும். அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா பூ போடுறது, விளக்கேற்றுறது, இது நம்ம தினம் தவறாமல் கும்பிடுறது, இதெல்லாம் விட முக்கியமானது அது சாமி ரூமை நம்ம சின்ன ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதாங்க ரொம்ப முக்கியம். காஞ்ச பூ வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டிங்கன்னா நாளைக்கு கும்பிட டைமே இல்லைனாலும் நீங்கள் போய் பூஜை ரூமில் இருக்கிற பூவெல்லாம் மாற்றிடுங்க, க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. அதை எது செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யும்போது கண்டிப்பாக முருகர் நல்ல பலன் தருவாருங்க. அது முடித்ததுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு முக்கியமான வேலை, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வேலை, அதுதான் இன்றைக்கி. கிச்சனில் அன்னபூர்ணி தாயார் வைக்கணும்னு. நாங்கள் அசைவம் சாப்பிட்றோங்க, அதனால் எப்போவும் வைக்க முடியாது. இப்போ கார்த்திகை மாதம் வீட்டில் ஐயப்ப சாமிக்கெல்லாம் இருக்கிறனால இப்போ வச்சு நம்ம கும்பிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கலான்னு. ஏன்னா வீட்டில் பசங்க இருக்கிற வீட்டில் தட்டி விட்ருவாங்க. ஸ்டாண்ட் இருக்கும்போது அது கொஞ்சம் கவனிப்பாங்க என்ன ஏதுன்னு. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆஃபரில் 2 வாங்கினேங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். ஒன்று உப்பு ஜாடியில் வச்சுருப்பேன், ஒன்று பார்த்திங்கன்னா வச்சுருந்து இப்போ யூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு பானையில் பார்த்திங்கன்னா பச்சரிசி போட்டுக்கிட்டேன். அந்த 5 அகல் விளக்குலையும் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், கல்கண்டு, உப்பு, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் ஏன்னா கையில் போடுங்க, எது போட்டாலும் நான் ஸ்டெப் ரேக் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பொருளில் கையில் போடுறது தாங்க நல்லது. நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் சரி, அன்னபூர்ணி தாயாருக்கும் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையில் வைங்க, உங்கள் கையார போட்டு வைங்க. இந்த மாதிரி தீபம்லாம் ஏற்றுற நேரங்களில் பார்த்து ஏற்றணும். சின்ன திரியை சன்ன திரி போடுங்க. நம்ம காமாட்சி தீபத்துக்கு போடுற மாதிரிலாம் பெரிய திரியெல்லாம் போட்டு கெட்டி திரியெல்லாம் போட்டுறாதீங்க. சின்னதாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பஞ்சு திரி மட்டும் போட்டு ஏற்றுங்க. நான் அரிசி பானையோடு சேர்த்து 5 பொருள்னு கணக்கு பண்ணிக்கிட்டேன்.
அதோடு சேர்த்தி கணக்கு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அன்னபூர்ணி தாயார் பார்த்திங்கன்னா நான் அந்த அரிசி பானை மேலே தாங்க வைப்பேன். இந்த தாயார் சிலை பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக நான் வச்சுருக்கேங்க. இது நாங்கள் பண்ணாரியம்மன் கோயிலில் அங்கே வெளியில் இந்த கடையெல்லாம் இருக்குல்ல, அந்த கடையில் தான் ஒரு 100 ரூபான்னு வாங்கினேங்க அப்போது. இப்போ பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வேறு தாயார் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்ல சிலையை பித்தளை சிலை வேணும்னு. ஆனால் இந்த சிலை நம்ம ஆரம்பத்துலேருந்து வச்சு வழிபாடு பண்ணினது. என்னோடய பழைய வீடியோவில் கூட இது இருக்கும் பாருங்கள். அதனால் இன்றைக்கும் நான் அவங்களையே இங்கேயும் வச்சுட்டேன். ரொம்ப அழகாக குட்டியாக க்யூட்டாக அதுக்குள்ளே எனக்கு அப்படியே செட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம். அது எப்பவுமே ஒரு வளையல் மாலை போட்டு வச்சுருப்பேன் இந்த அம்மன் மேலே. அதே மாதிரி இன்றைக்கும் போட்டுக்கிட்டேன். எங்கே வைக்கிறதுன்னு தான் இடம் தேடிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஷெல்ஃப்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வைக்கிறேன். கிழக்கு பார்த்த மாதிரி தாங்க வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த ஷெல்ஃப் வந்து சாமி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வரும். நான் அங்கேயே வச்சுக்கிட்டேன். நம்ம என்ன இருக்கோ என்ன செய்கிறோமோ அது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக செய்யுங்க. அதுவே நமக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கும். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அந்த சோமவாரத்தில் ரொம்ப நாள் அந்த சிவனுக்கு நம்ம என்ன விளக்கு வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சிவனுக்குன்னு ஒரு விளக்கு எல்லா சாமிக்கும் விளக்கு இருக்குது. சிவனுக்கு என்ன வாங்குறதுன்னு யோசிக்கும்போது அது தானாக கிடச்சிது எனக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு அது நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது அமையும், கண்டிப்பாக அமையும். விளக்கேற்றி சாம்பிராணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க கிச்சனில் பார்க்குறக்கு. இந்த மாதிரி விரத நேரங்களில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சுக்க முடியும். அதனால் நான் இன்றைக்கி பண்ணினேன், இந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு. புரட்டாசி மாதமே நான் நினச்சேன், என்னால் அப்போ பண்ண முடியல, இப்போ பண்ணிக்கலான்னு. இந்த விநாயகர் அப்படி தாங்க, என்ன செஞ்சாலும் சரி, நான்வெஜ் செஞ்சாலும் சரின்னு சொல்லி ஒரு 10 வருஷமாக அந்த இடத்துல நான் ஒட்டி வச்சுருக்கேங்க. காலையில் வந்ததும் அவரை பார்த்துட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பேன். அவர் லேமினேஷன் போட்ட ஃபோட்டோங்கிறனால நான் அப்படியே க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணால் கூட அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஒட்டி வச்சுருவேன். என் பையன் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அன்னபூர்ணி ஸ்தோத்திரம் ஒரு பெனில் எழுதி கொடுத்தான். ஸ்கூலில் அவங்க லஞ்ச் டைமில் சொல்லுவாங்களாம்மா, நீ இதை படிமா அப்படின்னா. ஏன்னா எப்போவுமே முருகருக்கு வந்து நம்ம காலையில் அந்த 8 பதிகம் படிச்சுட்டு தான் வேலையே செய்வேன். இது நல்ல விஷயம் தானே, நம்ம சமைக்கும்போது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவன் எழுதி கொடுத்துட்டான். நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பை.